ஆனா ஆரஞ்சு கலர்ல இருக்கிற ஃபுட்டெல்லாம் சாப்பிடுங்க. நீங்கள் சொன்ன மாதிரி வந்து ஆரஞ்சு கலரில் இருக்கிற ஃபுட்டெல்லாம் சாப்பிடலாம் இன்றைக்கி. நம்ம சேனலில் வந்து 40,000 சப்ஸ்கிரைபர் கிட்ட வர போய்ங்க. ஸோ அது சந்தோஷமாக இருக்குது. ஒரு கடைக்கு போயிட்டு ஆரஞ்சு கலரில் ஒரு கேக்கு கொடுங்கண்ணா அப்படின்னு சொல்லிட்டு வாங்கி சாப்பிட்டேன். டேஸ்ட்டு தரமாக இருக்குது. இப்போதான் நம்ம தவிட்டுக்குருவி சேனல் பார்க்குறீங்கன்னா உங்கள் நேமை கமெண்ட்டில் சொல்லிவிடுங்க. அதை சாப்பிட்டு முடிச்ச உடனே வீட்டுக்கு வந்துட்டு வானல் எடுத்து ரவையெல்லாம் போட்டு நல்லா வறுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து அல்வா கேக்கு செய்யறதுக்காக கேசரி பவுடர்லாம் போட்டு நல்லா நெய்லாம் ஊற்றி நல்லா கிண்டிட்டு கடைசியாக அவுட் புட்டு வேற மாதிரி இருந்தது. சாப்பிட்டு பார்த்தா அந்த மாதிரி டேஸ்ட்டாக இருக்குங்க. திராட்சை முந்திரி பருப்பு நல்லா நெய்யை ஊத்தி நல்லா வைக்கவோ அல்வா சாப்பிடும் போது நல்லா இனிப்பா உள்ள போகுதுங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு கேரட் சாதம் தான் கிளறி வந்து சாப்பிட்டு பார்த்தேன். நல்லா ஆரஞ்சு கலர்ல டேஸ்ட் வந்து அடி போலியா இருக்குங்க. சும்மா சொல்லக்கூடாது, எங்க அம்மா செஞ்சிருந்தா கூட இவ்வளவு டேஸ்ட் இருந்திருக்காது. அவ்வளோ டேஸ்டா இருந்தது. ஃப்ரூட்ஸ் விற்கிற கடைக்கு போயிட்டு ஒரே ஒரு ஆரஞ்சு மட்டும் கொடுங்கண்ணா அப்படின்னு சொல்லி கேட்டேன். அவங்க வந்து கொடுத்தாங்க. அதை வாங்கி சாப்பிட்டேன். ரொம்ப இனிப்பா இருக்குமோன்னு நினைச்சேன். ஆனா வந்து ஓரளவு புளிப்பு தன்மையோட இருக்கு. ஆரஞ்சு கலர்ல இருக்கிற புளிப்பு மிட்டாய் வாங்கி சாப்பிட்டு நெக்ஸ்ட் வந்து வத்தலை வாங்கி சாப்பிட்டேன். இதோட இந்த சேலஞ்ச் வந்து முடிச்சுக்கிறேன். நெக்ஸ்ட் என்ன வீடியோ பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் மட்டும் பண்ணிடுங்க.